பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹரஹர நம பார்வதி வஜயே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் ஜி கி ஜெய். கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனகவிற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கே நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை திரையும் அம்பும் முருத்தன முரடும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய சரிதத்திற்காக நாம் தொண்டை நாட்டை பற்றியும் காஞ்சிபுரத்தை பற்றியும் சிந்தித்து வருகிறோம். காஞ்சிக்கு இன்னும் என்ன சிறப்பு என்றால், ஒரு சமயம் கைலாயத்திலே சிவபெருமான் தன்னுடைய மனைவியாகிய உமையம்மைக்கு பார்வதிக்கு பல விதமான வழிபாடு முறைகள், செய்திகள் மற்றும் தலங்களுடைய சிறப்புகள் முதலியவற்றையெல்லாம் அவர் எடுத்து சொல்லி வருகிறார். அவ்வாறு சொல்லி வரும்பொழுது அவற்றை முழுமையாக அம்பிகை ஒரு மனம் படுத்தி கொண்டு கேட்கிறார், ஒருமுகத்தோடு கேட்கிறார். அவர் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு அம்பிகை சிவபெருமானிடத்தில் கேட்கிறார், சுவாமி, இவ்வளவு விஷயங்கள் சொன்னீர்களே, உங்களுக்கு இவற்றிலே மிகவும் சொன்ன விஷயங்களிலே மிகவும் பிடித்தமானது எது என்று பேசினார். இந்த அம்மை இவ்வாறு கேட்டவுடனே சிவபெருமான் சொன்னார், எனக்கு பூசனை தான் மிகவும் பிடிக்கும். அதாவது என்னை யார் பூஜிக்கிறார்களோ அந்த பூஜையை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருள் புரிகின்றேனே, அந்த தன்மைதான், அவர்கள் அருளுக்கு மூல காரணமாக அமைந்த அந்த அடியார்களுடைய பூஜை தான் எனக்கு பிடிக்கும். தேவாரத்தில் பேசுவார், புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருடா நிற்கும். இந்த சிவபெருமான வழிபட வேண்டும் என்றால் பூ நீரும் இருந்தா போதும். அந்த பூவும் நீரும் கொண்டு இறைவனை வழிபாடு செய்து பூஜை செய்தால் அவன் அருடுவான் என்று தேவாரமானது நமக்கு காட்டுகின்றது. இதை கேட்ட அம்பிகை சொல்கிறாய், சிவபெருமானே, உங்களை நான் பூஜிக்க வேண்டும், எனக்கு உத்தரவு கொடுங்கள். எங்கே சென்று நான் உங்களை பூஜித்தால் வழிபட்டால் அது சமஸ்த லோகங்களுக்கும் பயனாக இருக்கும், இதை கூறுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார், உலகம் முழுமையும் அழிந்தாலும் அழியாத பதியாக நகரமாக விளங்குவது காஞ்சிபுரம். அங்கு நீ சென்று எம்மை குறித்து வழிபாடு ஆற்றி பூஜை செய்து அதையே தவமாக கொள்வாய் என்று சிவபெருமான் சொல்கிறார். அம்பிகை உடனே காஞ்சிபுரம் வருகிறார். பிர காமாட்சி என்பதாக பேசப்படும் அந்த முறையிலே வந்து சேர்ந்த அம்பிகை காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில். காஞ்சிபுரத்திலேயே இந்த கோபுரம் ரொம்ப உயரமாக இருப்பது ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தான். நம்ம காஞ்சி நகரத்துக்குள்ள நுழைந்தால், சென்னையிலிருந்து வரும்பொழுது நுழைந்தாலோ அல்லது வேலூர் பக்கத்திலிருந்து வரும்போது நுழைந்தாலோ பிரம்மாண்டமாக தெரியும். அந்த கோவில் ஏகாம்பரேஸ்வரர் பரமேஸ்வரனுடைய கோவில், அது சிவன் கோவில். நிறைய கோவில்கள், இதில் தலையாய கோவில் அந்த கோவில்.
அந்த கோவிலிலே மாமரத்தின் அடியிலே கம்பாநதி தீரம், கம்பை என்ற ஆறு, இன்று அந்த ஆறு ஓடவில்லை, அந்த ஆறு அந்தர்வாகினியாக ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். அந்தர்வாகினி என்றால் என்ன? பூமிக்குள்ளேயே சென்று கொண்டு இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஏன்னா ஆன்மீக அன்பர்களுக்கு தெரியும், கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகளும் சேரும் இடம் திரிவேணி சங்கமம் என்பதாக பேசப்படும். அதுல 2 ஆறு தான் வந்து சங்கமம் ஆறுத பார்க்க முடியும். சரஸ்வதி ஆறு வந்து கிடப்பதை நாம இந்த கண்களால பார்க்க முடியாது. என்ன சொல்வார்கள்? இது அந்தர்வாகினியாக உள்ளே பூமிக்கு அடியில வந்து இது இங்கே கலந்து கொள்கிறது என்று சொல்வார்கள். அந்த கம்பாநதி கரையிலே மணலால சிவலிங்கம் அமைத்தார். மணலால் அமைச்சா நிற்குமா? அந்த அம்பிகையினுடைய ஒருமைப்பாடு, அந்த மணலால மணலால சிவலிங்கத்தை பிடித்து அந்த சிவலிங்கத்தை முறைப்படி வழிபாடு செய்து வருகிறார். அது மண்ணு நினைக்கல, மணல் நினைக்கல, சாட்சாத் பரமேஸ்வரன். லிங்கம்னு சொல்றமே, சிவலிங்கம்னு சொல்றமே, லிங்கம் என்றால் அடையாளம் என்பது பொருள். சிவபெருமானுக்கு உரிய அடையாளம் என்பது அதனுடைய பொருள். அது உருவத் திருமேனி என்ற முறையில் பேசப்படும். அப்படி பூஜை செய்து வருகிறாள். தொடர்ந்து இந்த பூஜை வழிபாடு நடந்து வரும் பொழுது இவளுடைய பக்தியை, தன் மீது இவள் கொண்டுள்ள பக்தியை, இவள் எவ்வாறு ஈடுபட்டு பூஜை செய்கிறாள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், உலகத்தார் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கம்பா நதியிலே திடீரென்று வெள்ளம் வரும்படியாக செய்தார். இப்ப அம்பிகைக்கு தெரியும், பரமேஸ்வரன் எல்லாவற்றையும் நிகழ்த்தக்கூடியவன், அவன் சர்வஜன், எல்லாவற்றையும் அவன் அறிந்தவன், அவனுக்கு எந்த பொருளாலும் எதாலும் துன்பம் என்பது ஏற்படாது. இது முழுமையாக அம்பிகைக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பூஜையின் பொழுது இந்த வெள்ளம் வேகமாக வருகிறதே, இந்த வேகம் அப்படியே அந்த நம் சிவபெருமானை அடித்து கொண்டு சென்று விட்டால் என்ன செய்வது என்று அப்படியே கட்டி அணைத்து கொண்டாராம். அந்த அம்பிகையினுடைய மார்பு சிவலிங்கத்திலும் பதிந்தது என்பது வரலாறு. அதனால அப்படிப்பட்ட ஸ்தலமாக விளங்குகிறது. இதனுடைய பெருமையை மேலும் நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.